தாரா கணமெனும் தாய்மார் அறுவர் தரும் முலைப்பால் ஆராதுமை முலைப்பால் உண்ட பாலன் அறையிற் கட்டும் சீராவும் கையில் சிறுவாழும் வேலும் சிந்தையவே வாராது கான் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே. தாராகணம் என்னும் தாய்மார் அறுவர் தரும் முலைப்பால் ஆராது உமை முலைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்தபோது உயிர் வாங்குவனே. நட்சத்திர கூட்டம் என்கிற செவிலித்தாய்கள் 6 பேரும் தந்த முலைப்பாலை உண்டது போதாமல் உமாதேவியாரின் திருமுலைப்பாலையும் உண்டு அருளிய பாலகனாகிய திரு முருகப்பெருமானின் திருவரையில் கட்டிக்கொள்ளும் உடைவாளும் திருக்கரத்தில் ஏந்தியுள்ள சிறுவாளும் வேலாயுதமும் அடியேனின் சிந்தையில் குடிகொண்டிருக்கின்றன. ஆதலால் யமனே என்னிடம் வாராது நீங்கி போவாயாக. மீறி வந்தால் உயிரை வாங்கிவிடுவேன். சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். சத்குரு அருணகிரிநாதர் சுவாமிக்கு ஜெய். வெற்றி வேல் முருகனுக்கு ஹரோஹரா. கற்பாரதே கமலத்து உரையும் அற்பார் ஒளியே அழகானை முகவார் பொற்பாய் உனை பொலத்தாள் மலர்க்கே நற்பா கொடுத்தேன் நனி ஏற்றருளே. கந்த அலங்கார வரிசையிலே 81வது பாடலாகிய தாராகணம் என்னும் தாய்மார் பாடலை பார்க்கிறோம். இது என்ன விசேஷம்னா, கந்த புராணத்திலே வருகின்ற நிகழ்ச்சி எல்லாம் அருணகிரிநாதர் ஒவ்வொரு பாடலிலே மிக்க அழகாக எடுத்து போகின்றார். ஒரே வழியா கதையை சொல்லாம பல இடங்களிலே அந்த கந்த புராண சாரத்தை எடுத்து புகுத்தி இருக்கிறார். இதெல்லாம் முருகப்பெருமானே அருணகிரிநாதருக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு சிறப்பான கவிதையெல்லாம் அவரால் எழுத முடிகிறது. அதை நாம் அனுபவிக்கலாம். தாரா கணம் என்னும் தாய்மார் அறுவர் தரும் முலைப்பால் ஆறாது உமைப்பால் உண்ணும் பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாளும் வேலும் என் சிந்தையவே வாராது அகல் அந்தகா வந்த போது உயிர் வாங்குவனே அப்படின்னு ஒரு பாட்டு. எப்படின்னு கேட்டா, எல்லா இடத்துலையும் ஆண்டவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். 6 பரிமாணம் முருகனுக்கு 6 முகங்கள் என்று கொடுத்தாருன்னா 4 திக்கும் மேல ஒன்னும் கீழே ஒன்னும் 6 திக்கிலையும் பார்த்துட்டு இருக்கார் முருகன். அதனால 6 முகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் 6 முகங்களாக உதித்தான். முருகப்பெருமான் அக்னியிலேருந்து ஜனனம் பண்ணி அந்த அக்னி கொண்டு சிவன் நெற்றியிலிருந்து வந்த அக்னியிலிருந்து 6 துண்டுகளாக 6 தாமரையில பிறந்தான். காங்கேயம், அக்னி கர்ப்பம், சரவண ஜனிதம், ஞான சக்தி குமாரம், பிரம்மண்யம், ஸ்கந்த தேவம், குஹ மமலகுணம், ருத்ர தேஜஸ்வரூபம், சேனத்தியம், தாரகக்னம், குருமசலமதியும், கார்த்திகேயம், சடாசியம், சுப்பிரமணியம், மாயூரத்வஜரதசிதம், தேவதேவம் நமாமி என்று சொல்வார்கள். முருகப்பெருமான் கங்கைக்கு பிறந்தவர், காங்கேயன் என்ற பெயர். கார்த்திகை பெண்கள் வெடித்து வளர்த்தினாலே கார்த்திகேயன் என்ற பெயர் முருகப்பெருமானுக்கு கிடைத்தது. இந்த 6 பேரை கார்த்திகை பெண்களை சிவபெருமான் வரவழைத்து 6 குழந்தைகளாக தாமரையில் 6 தாமரை இருக்கிற குழந்தைகளுக்கு பாலூட்டி அவர்களை சீராட்டி வளர்ப்பதற்காக இந்த 6 பேரை நியமித்தார். அம்பா, தூலா, விதார்த்தி, அப்ரகேந்தி, மகேந்திரி, வர்த்தயந்தி அப்படிங்கிற 6 பேரை கூப்பிட்டு, நீங்கள் இதுக்கு உரித்தானவர்கள், குமரக்கடவுளுக்கு அந்த 6 முகனுக்கு 6 குழந்தைகளுக்கு எடுத்து பால் உண்ண கொடுங்கள் என்று சொன்னார். சிவபெருமான் சொன்ன கடமையை எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்கிறார்கள். நவதுர்கையிலே ஸ்கந்தமாதா என்கின்ற துர்கை, அந்த அம்பிகை தன்னுடைய வடிவாக இந்த கார்த்திகை பெண்களாக அமர்ந்து முருகப்பெருமானை மடியிலே எடுத்து ஒன்றாக சேர்த்து 6 முகன் ஆக்கினாள் என்பது பின்னால வருகின்ற கதை. இந்த கதையில இங்க அருணகிரிநாதர் சொல்லும் போது, உதரகமலத்தினிடை முதிய புவனத்திரயமும் உகமுடிவில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகன், உலகத்தை எல்லாம் வயத்துல வச்சுண்டு அந்த அத்தனைக்கும் ஜனனம் கொடுத்த லோக ஜனனி லோகமாதா அம்பாள். அப்படி இருக்க அந்த அம்பாள் வயத்துல முருகன் தானே. உதர கமலத்தினிடை முதிய புவனத்திரயமும் உகமுடிவில் வைக்கும் உமையால் பெற்ற பாலகன்
உமை திரை பரப்பி வரு வெகு முக குலப்பழைய உதகமக பக்கவரு யோதித்தடான். கங்கையில பிறந்தான், யோதித்தடான். உபகையோடு கிருத்திகர் அறுவரும் எடுக்க அவர் ஒருவருக்கு அவன் ஓரோர் புத்திரனானவனும். இந்த கார்த்திகை பெண்கள் குழந்தை எடுத்துக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா அந்த குழந்தை கையில கிடைச்சது. அந்த 6 குழந்தைகளும் அம்பா ஒன்னா வாங்கி கந்தனா சேர்த்துறா அப்படிங்கிறது கதை. குப்பாச வாழ்க்கை கூத்தாடும் ஐவரில் கோட்பு அடைந்த இப்பாச நெஞ்சனை ஏற்றுவாய். 4 பேர்க்கும் அப்பாதியாய் விழ மேலும் குலுங்க விண்ணாரும் உய்ய சப்பானை கொட்டிய கை 6 சண்முகா அப்படின்னு சொல்லுவார் அருணகிரிநாதர். 6 முகம் படைத்த முருகப்பெருமான் 12 கைகளினாலே கை தட்டி விளையாடி கொண்டிருக்கிறாராம் கார்த்திகை பெண்களோட அன்பாக சந்தோஷமாக. அந்த கார்த்திகை பெண்கள் முருகப்பெருமானை எடுத்து வளர்த்த காரணத்தினாலே அந்த முருகப்பெருமானுடைய அனுகிரகம் பெற்று அவர்கள் பூரண நட்சத்திரங்களாகி என்றும் விளங்குகின்ற அளவிலே ஆகாயத்திலே இன்றும் கார்த்திகை நட்சத்திரங்கள் இருக்கின்றன. சிவபெருமான் அவர்களை கார்த்திகை நட்சத்திரங்களாக்கி ஆகாயத்தில் அனுப்பிச்சார். கந்தபுராணத்தில் வருகின்ற கதை அப்படி இருக்கிற தாராகணம். தாராகணம் அப்படின்னா நட்சத்திர கூட்டங்கள். தாராகணம் என் தாய்மார்னா அந்த பெண்கள், தாயாக இருக்கக்கூடிய பெண்கள், அவனை எடுத்து ஆயாவா இருந்து காப்பாற்றின பெண்கள் எனும் தாய்மார் அறுவர். தரு முலைப்பால் ஆறாது. அவங்க தந்த முலைப்பால் பத்தலையா முருகப்பெருமானுக்கு. வீரப்பால் தேவை. ஆகையினால ஊமைப்பால் எந்த அம்மைக்கு உண்ணாமுலை அம்மை ஆபீத புஷாம்பிகைன்னு தன்னுடைய தனபாரத்தை கொடுக்காமல் இருந்த அம்பிகையே இந்த குழந்தைய பார்த்து ஆசைப்பட்டு சுரும்புமலர் கடிமலர்ப்பும் குழல் போற்றி உத்தரிய துடித்தோல் போற்றி கரும்புருவ சிலை போற்றி அவுனியருக்கு பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குழைத்து எண்ணெய் எடுத்து ஆண்ட எம்பிராட்டி அங்கையர் கண்ணித்தன் அரும்பும் இளநகை போற்றி ஆரண நூபுர சிலம்பும் மடிகள் போற்றி போற்றின்னு மதுரையம்பதியில மீனாட்சி அம்மனை சொல்லுவா. அந்த அம்மா அந்த குழந்தை அவுணருக்கு பால் சுரந்த கலசம் போற்றின அந்தனாகிய ஞான சம்பந்தருக்கு பால் சுரந்த அலம்பார். அந்த முருகப்பெருமானை எடுத்து அவனுக்கு முருகப்பெருமானை கட்டி முத்தமிட்டு அவனுக்கு பால் கொடுத்தாள் அம்பிகை. அந்த வீரப்பால் கொடுத்தாள். அதனால தாயா இருக்கக்கூடிய தாராகணம் என்னும் தாய்மார் அறுவரும் தந்த முலைப்பால் பத்தாது ஆறாது உமைப்பால் உண்ட பாலன் முருகப்பெருமான். அந்த பாலராக இருக்கக்கூடிய குமாரசுவாமி உண்ட பாலன். அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாலும் வேலும் என் சிந்தையதே வாராதகள் அந்ததா வந்த போது உயிர் வாங்குவனே அப்படின்னு சொன்னார். அந்த முருகப்பெருமான் 6 முகம் கொண்டு 12 கைகள் கொண்டு குழந்தையாக சென்று ஒன்றாக இருந்தார். அவர் கையிலே இறைவனால் படைக்கப்பட்ட 6 கார்த்திகை பெண்கள் தந்த தாய்ப்பால் போதாமல் அன்னை உமையின் பால் அருந்திய பிள்ளை. அரக்கர் குலத்தை அழிக்க அம்பிகை காத்தியாயனி ஸ்கந்தமாதா அவள். வீரப்பால் உண்ட பாலன் முருகன். அவனுக்கு யமன் எம்மாத்திரம். அவன் அறையில் கட்டிய சீராவும் உடைவாளும் சிறுவாளும் வேலாயுதமும் ஆகிய சக்தியே என் சிந்தையில் நினைத்துக் கொண்டிருக்கிறேன் எப்பொழுதும். துன்பம் எனக்கு அண்டாது, மரண பயமும் எனக்கு வராது. யமனே நீ மீறி வந்தால் வந்தபோது உன் உயிரை முருகன் வாங்கி விடுவார் என்பது அந்த பாடலுடைய கருத்து. சீராவும் சிறுவாலும் வேலும் 3 ஆயுதங்களை கொடுத்திருக்கிற முருகப்பெருமானுக்கு பெயர் மூரூகா 3 எழுத்து. ஆயுதங்கள் 3 சீராவும் சிறுவாலும் வேலும் இந்த பாடலிலே அருணகிரிநாதர் கொடுக்கிறார். முருகன் இடுப்பிலே கட்டிய சீராவுனா உடைவாள், கையிலே ஏந்திய சிறுவாலும் சின்ன குத்தி ஆகிய கத்தி, வேலாயுதம் முருகப்பெருமானுடைய அப்படிங்கிற ஒரு வேலாயுதம். என் சிந்தையதே என் சிந்தையன் குலம் புகுந்து சந்ததம் புகழ்ந்துணர்ந்து செம்பதம் பணிந்து என்று மொழிவாரே அருணகிரிநாதர் சொல்லுவார். முருகப்பெருமானுடைய அந்த பூரண ரூபத்தை சிந்தையிலே வைத்துக் கொண்டிருந்தால் அந்த சிந்தையிலே முருகனை நினைத்தவர்களுக்கு எந்த விதமான துன்பங்கள் ஏற்படாது, வாராது. அதில் துன்பங்களே அவளுக்கு வராது. அந்த வந்த போது உயிர் வாங்குவனேன்னு சொன்னார். சீராவும் கையில் சிறுவாலும். அந்த எதுக்கு சொல்றாருன்னா அந்த சீராவும் இந்த வாழும் வேலும் முருகப்பெருமான் கையில இருக்கிற வேலும் அந்த கத்தி நம்மளை என்னன்னைக்கும் காப்பாத்துறதுன்னு அருணகிரிநாதர் தனித்தனியா எடுத்து மகிழ்ந்து பாடியிருக்கிறார். வீரவாள் வகுப்பிலே யாருமே அற்றவன் என் மீது ஒரு ஆபத்துற வராமலே சுற்றிலும் இருந்து காத்திடுமே. ஆழ காலத்தை நிகர் கால சூழத்தையும் ஆகாத பாசத்தையும் அறிந்து போட்டிடுமே முருகப்பெருமானுடைய
வாளானது சீராக இருக்கக்கூடிய உடைவாளானது அறிந்து போட்டுடுமென்னு சொன்னார். வேல் வகுப்பிலே தனித்து வழி நடக்கும் என திடத்து ஒரு வழக்கும் இருபுறத்தும் அடுத்து இரவு பகல் துணையதாகும் தருக்கி நமன் முறுக்க வரின் எருக்கு முடி படைத்த விரல் படைத்த திரள் படைத்த இறை கழற்கு நிகராகும் சொன்னார். சிவபெருமான் நடனம் ஆடுகின்ற சிவபெருமான் தன் காலாலே காலனை உதைத்து திருக்கடவுரிலே அவனுக்கு மோட்சத்தை கொடுத்தான். அந்த யமனை காலாலே உதைத்த சிவபெருமான் இங்கே முருகப்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே யமன் நமக்கு வரும்போது அவனை உதைப்பான்னு சொன்னாங்க. இது ஒரு வார்த்தையை தமிழ்ல அருணகிரிநாதர் இவ்வளவு நல்லா விளையாடி இருக்கார். சீராவும் கையில் சிறுவாலும் வேலும் என் சிந்தையதே வாராது அகல் அப்படின்னு சொல்லிட்டு அந்தகன் அப்படின்னா அவர் யமனுடைய பெயர். அந்தகன் கூப்பிடுற மாதிரி சொல்லியிருக்கார். அந்தகன் வந்த போது உயிர் வாங்குவனா அந்தகன் வந்தா என் உயிரை வாங்கிடுவான் ஆயிடும். பாட்டிலேயே என் உயிரை வாங்காத இருக்கிறதுக்காக அந்தகான்னு போட்டார். அவனை கூப்பிட்டு அந்தகா நீ வந்தாக்க முருகன் வந்து உன் உயிரை வாங்குவான். அதனால வந்த போது நீ வந்த போது உன் உயிரை வாங்குவனே முருகன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல அந்தகன்னு போடாம அங்க ஒரு கமா கொடுத்து வாராது அகல் அந்தகா அப்படின்னு. இப்ப ராமன் அப்படின்னா முழு பெயர். ராமன் வந்து வில்லை எடுத்தான். ராமா வந்து வில்லை எடுன்னு சொல்லணும். அது மாதிரி ராமன்னு சொன்னா வேற, ராமான்னு சொன்னா வேற. இங்க அந்த கன்னு சொன்னா அந்த கண் வந்த போது என் உயிரே வாங்குவான். ஆனா அந்த இடத்துல உயிரை வாங்காம நம்மளை காப்பாத்துறாரு அந்தகா வந்த போது நீ வந்தாக்கா ஒன்னு உயிரை முருகன் வாங்குவான் அப்படிங்கிற மாதிரி இந்த வார்த்தையை அமைச்சிருக்கிற இந்த பாட்டிலேயே யமன் வராம நம்மளை காப்பாத்தினார்னா அருணகிரிநாதர் இந்த பாட்டை மகிழ்ந்து முருகனை நினைத்து ஆறுமுகனை நினைத்து அந்த ஆறு தாமரையில தவழ்ந்த அந்த குழந்தையை நினைத்து அதை அம்பிகை எடுத்து பால் ஊட்டியதை நினைத்து நாம் ஆனந்தப்பட்டால் அந்த நிகழ்ச்சி நம் உள்ளத்திலே இருந்து யம பயத்தை நமக்கு கொண்டே வராது, பக்கத்திலே வராது. அப்படி இருக்கிற அன்பை, தாய் அன்பை கொடுக்கக்கூடிய அளவிலே சிறப்பான பாடல் இந்த பாடல். தாராகணம் எனும் தாய்மார் அறுவர் தருமுலைப்பால் ஆறாது உமைப்பால் உண்ட பாலன் அறையில் கட்டும் சீராவும் கையில் சிறுவாலும் வேலும் என் சிந்தையதே வாராது அகல் அந்தகா வந்த போது உயிர் வாங்குவது அப்படின்னு ஒரு பாட்டு. வெற்றிவேல் முருகன் கரோவரா.